இதுக்காக நம்ம இவர்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கலை இப்போதைக்கு. ஏன்னா அவர் சிரமத்தில் இருக்காரு, வருமானம் இல்லாமல் இருக்காரு. அவர் நம்ம சரி பண்ணி விட்டா முடிஞ்சதை செய்வார். அவர் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி அவர் வாழ்க்கையில் குழந்தை குட்டியோட அவர் நல்லா இருக்கணும். உங்கள் உத்தரவு, நான் அதை செய்கிறேன் கண்டிப்பாக. சரியா? சரி சரிங்க. உங்களுக்கு வந்து நான் கேமரா திருப்பிக்கிறேன். இப்போ நீ உத்தரவு வாங்கிக்க. உத்தரவு கொடுத்துட்டாங்களா? நீ இறங்கிக்க. தொட்டு முடி. சரிங்க. இப்போ உங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. சிவன் எந்திரம் போட சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க தட்டில். ஒருத்தவங்களுக்காக போட்டு வச்சுருக்கோம். தெரியுதா? சிவ எந்திரம். இந்த எந்திரம் இன்னொருத்தவங்களுக்காக போட்டு வச்சுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்களுக்காக. உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கும் அதே எந்திரம் தான். இப்போ நம்மள்கிட்ட நிறைய எந்திரம் இருக்குது. ஐயா வந்து யாருக்கு என்ன எந்திரம் சொல்கிறோமோ அதை தான் போடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா லட்சுமி. என்ன எந்திரம் இது? லட்சுமி. இது வந்து லட்சுமி நரசிம்மர் எந்திரம். இருக்கு பாருங்க. இது ஒருத்தவங்களுக்கு. அங்கே இருக்கிறது முனீஸ்வரர் எந்திரம். அது கீழே இருக்கிறது காலபைரவர் எந்திரம். இதுமாரி எந்திரம் கூட எங்கள் சௌகரியத்துக்கு நாங்களாம் போட மாட்டோம். அவங்க வந்து ஐயா சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை இவங்களுக்கு தீர்றதுக்கு இந்த எந்திரம் போடு அப்படின்னு. அதை தான் நம்ம போட்டு வைக்கிறோம். சரியா? உங்களும் உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த எந்திரம் போடுறதுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஏதோ அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு செய்யணும். உங்களால் ஏதாவது இப்போ செய்ய முடியுமா? சரி சரி. இல்லை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். ஏன்னா கடவுள் சக்தி காசுக்கு விற்கிறது இல்லை. நாங்களும் எல்லாமே இருக்கிறவங்க, இல்லாதவங்க, நல்லவங்க, கெட்டவங்க எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒரே ஆத்மா தான், ஒரே ஜீவன் தான். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், அழ வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை சரி செய்ய சொல்லி ஐயா உத்தரவு கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. எங்கள் காசை போட்டு நானே வாங்கி எல்லாம் நான் வைக்கிறேன். இன்றைக்கே எந்திரம் போட்டு வச்சுருவேன். இதுக்கப்புறம் பலன் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சீக்கிரம் எழுந்து நீங்கள் நல்லபடியாக நடந்து பாத்ரூம் தனியாக போவீங்க. இப்போ பெட் பேஷனில் தானே போகிறீங்க, சேரில் தானே போகிறீங்க. இல்லைங்க, நீங்கள் பாத்ரூம் போனால் கூட நீங்கள் பாத்ரூம் போக முடியாதுல்ல, பக்கத்துலேயே சேரில் தானே போகிறீங்க. ஆமாம். இன்னைக்கு நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு மாதத்துக்குள்ள நடக்கூடியாக ஆகி பாத்ரூத்துலேயே போவீங்க, வெளியிலலாம் போவீங்க, பழையபடி வண்டி ஓட்டுவீங்க, கார் ஓட்டுவீங்க, எல்லா வேலையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி நிலைமையை சீக்கிரம் உருவாகும். உருவாகினோன்னா நீங்கள் நேராக வர வேண்டியது நம்ம ஆலயத்துக்கு. ஐயா வந்து பார்க்கணும். ஆமாம், உங்கள் அப்பாவை நீங்கள் முடிவு பண்ணிங்க. பிரச்சனை இல்லை, நல்லதாக உங்கள் பிரச்சனைலாம் தீர்த்து கொடுக்குறாரு. இப்போ நான் எந்திரம் போட போகிறேன். சரியா? சரி. இப்போ நான் வந்து சொல்லுங்கள். ஒரு சைடு இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஐயா வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டாக்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது அது வாதங்க இதுன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த 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 வந்து அதையே ஐயா சரி பண்ணி கொடுப்பாங்க. முடியும். சந்தோஷம். ஐயா நினச்சா, அப்பா நினச்சா எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. ஒன்றும் போகிறதில்ல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் முழு மனசோட மாமுண்டி ஐயா அகத்தியரான்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு எலுமிச்சம்பழம் தலையை சுற்றி லெஃப்ட் காலில் மிதிக்க சொல்லியிருக்காங்களே. சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி, நான் இப்போ சொல்கிறேன். சாயங்காலம் ஒரு 5 to 6 மணிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கிழக்கு நோக்கி நின்று வலது பக்கம் 3 சுற்று, இடது பக்கம் 3 சுற்று சுற்றிட்டு உடம்புல தடவிட்டு கீழே வச்சு லெஃப்ட் காலால் மிதிச்சுட்டு முகம் கை கால் கழுவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அந்த விபூதி எடுத்து பூசிங்க. நான் உங்களுக்கு இந்த கொரியரில் கூட இந்த இதெல்லாம் அனுப்பி விட்றேன். சில விஷயங்கள், அதாவது விபூதி எலுமிச்சம்பழம்லாம் கூட இந்த அமாவாசை பூஜை முடிஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அந்த வச்சுங்க. ஐயா அவங்களை சரி பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நிறைய பேரால் நிறைய ஊர்லேருந்துலாம் இங்கே வந்து பார்க்க முடியல. உங்களை மாரி பாதிக்கப்பட்டவங்க, படுத்தப்படுக்கையாக இருக்கிறவங்க, தீயசக்தியால் தொந்தரவால் இப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறோமா பார்க்கலான்றது சில பேர் சந்தேகங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தது உங்கள் ஃபேஸோ உங்கள் உருவமோ வீடியோவில் தெரியாது. நான் இந்த வீடியோ இல்லை, இந்த பின்பக்கமும் என் முகமும் தான் தெரியும். இந்த வீடியோவை நான் இன்ஸ்டாவில் போட்டுக்குவா. உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. நீங்கள் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. என் ஃபோனு என் பக்கம் தான் இருக்குது. நான் பேசுகிறது மட்டும்தான் அதில் போகும்.
சரி கண்டிப்பாக இல்லை எங்களுக்கு நாங்கள் பேருக்காக புகழுக்காக எங்களுக்கு நிறையா கூட்டம் வரணுன்றதுக்காக நான் இது செய்யலை. இந்த மாதிரி இங்கே சரி பண்ணுறோன்றது நிறைய பேருக்கு தெரியலை. அதனால நிறைய பேர் தூரமாக வர முடியாதனால இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து தூரமாக பண்ணுறவங்களால இன்றைக்கி சூழ்நிலைக்கு வேலை வெட்டி விட்டுட்டு நினச்ச இடத்துக்குலாம் போகிற நிலைமையில யாரும் இல்லை. அதனால இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா சரி நம்மளும் இந்த மாதிரி பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும்ல, அதுக்காக இதை போடலாமான்னு கேட்டேன். உங்களை மாரி இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியிருக்கு, அதுக்காக தான் போடவான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மள்கிட்ட பார்வைக்கு வரவங்க யாராக இருந்தாலுமே அவங்க அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையும் செய்யறது இல்லை. ஏன்னா அவங்க ஒருத்தரை வந்து சரி பண்ணுறதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் தான் நம்ம ஆலயம் வச்சு செய்கிறோம். அவங்களே வந்து அதில் எதுலையும் எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துற வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால அவங்களை கேட்டுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்போ இதை நான் போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் எந்திரம் இப்போ நான் போட்டுடுறேன். ஆமாம், ஒரு மாதத்தில் உங்களை நடக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லபடியாக வந்து ஆலயத்துக்கு வந்துடுங்க, இமீடியட்டாக அடுத்த வேலையாக வந்துடுங்க. உங்கள் பழைய வாழ்க்கையோட சிறப்பான நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு ஐயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்திரம் இப்போயே நான் போட்டு வச்சுருவேன், ஒன்றும் குறை இல்லை. இந்த அமாவாசைக்கு லைவ் போடுவோம், லைவில் பாருங்கள், உங்கள் பேரெல்லாம் சொல்லி யாகத்தில் நாங்கள் பொருள் போடுவோம்.